ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அமெரிக்க மக்களுக்கு. ரொம்ப தெளிவான ஒரு கடிதம், உருக்கமான கடிதம் என்றெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரு அதிபராக ஒரு புத்திசாலித்தனமாக, ஆல்ரெடி மசூத் பெசக்ஷியன் ஒரு கல்விமான், படித்தவர் தான். எனவே அவருடைய இந்த கடிதம்ங்கிறதும் ரொம்ப சூப்பரான பல தகவல்களை இணைத்து அமெரிக்க மக்களை விழித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் அவர் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், அல்லாவின் திருப்பெயரால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாரு. கருணையாளனும் இரக்கமுடையவனுமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிட்டு அமெரிக்க மக்களே அப்படின்னு சொல்லி விழிச்சு பேசுறாரு. பொய் பிரச்சாரங்கள், அதே போன்று திரிக்கப்பட்ட கட்டுக்கதைகள், இந்த செய்திகளுக்கு மத்தியில உண்மையை தேடி சிறந்த வாழ்க்கையை விரும்பக்கூடிய அனைவருக்கும் கருணையும் ஏக இறைவனுடைய அமைதியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நிறைய பொய் செய்தி வருது, இதுக்கடையில் நீங்கள் உண்மையை தேடினீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஈரானுங்கிறது உலகத்தில் மிக பழமையான நாகரிகங்களை கொண்ட ஒரு நாடு. அதை மறக்கிறதுக்கே இல்லை. அமெரிக்காவுடைய ஹிஸ்ட்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 270 ஆண்டுகள், 300 ஆண்டுகளுக்குள்ளதான் அமெரிக்காவுடைய ஹிஸ்ட்ரி. ஆனால் ஈரானுடைய பாரசீகத்தினுடைய ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அது 7000 ஆண்டுகளை தாண்டியது. எனவே ஒரு உலகின் மிக பழமையான நாகரிகங்களை கொண்ட ஒன்றாக ஈரான் இருக்கு. நவீன கால வரலாற்றில் ஈரான் ஒருபோதும் யாரையும் ஆக்கிரமிக்க போகவும் இல்லை, ஆயுத ரீதியாக நாட்டை விரிவுபடுத்த போகவும் இல்லை, நாங்கள் யாரையும் காலனித்துவம் செய்ய போகவும் இல்லை, ஆதிக்கம் செலுத்துகிற பாதையை நாங்கள் தேர்ந்தெடுக்கவே இல்லை. நாங்கள் எந்த நாட்டையாவது போய் பிடிச்சோமா? எங்கேயுமே போய் யுத்தம் பண்ணலை. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். இதுதான் எங்களுடைய நவீன கால வரலாறாக இருக்கிறது. தாக்கியவர்களை மட்டும்தான் துணிச்சலோடு நாங்கள் முறியடித்திருக்கிறோம். எங்களுக்கு இஸ்ரேல்காரன் அடித்தா நாங்கள் திருப்பி அடிச்சிருக்கிறோமே தவிர, பலுசிஸ்தானில் அடித்தாங்க திருப்பி அடிச்சிருக்கிறோமே தவிர, நாங்களாக எங்கேயாவது போய் அடிச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுடைய மக்கள் அமெரிக்கா, ஐரோப்பிய அல்லது அண்டை நாட்டு மக்களுக்கு எதிரான விரோதம் கொண்டவர்கள் அல்ல. ஈரான் மக்களை பொறுத்தவரை அமெரிக்காக்காரனோட எங்களுக்கு கோபமும் கிடையாது, யூரோப்காரனோட கோபமும் கிடையாது, வேறு எந்த நாட்டு மக்களோடையும் எங்களுக்கு எந்த கோபமும் பகையும் கிடையாது. அரசுகளையும் மக்களையும் நாங்கள் எப்பயுமே வேறுபடுத்தி தான் பார்க்குறோம். எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில பிரச்சனை இருக்குது, எங்களுக்கும் யூரோப்புக்கும் இடையில பிரச்சனை இருக்குது, ஆனால் எங்களுக்கு மக்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இது எங்களுடைய கலாச்சாரத்தின் ஆழமான கொள்கை, இதுதான் எங்க ஆழமான கொள்கையே அப்படின்னு சொல்லக்கூடிய மசூத் பெசக்ஷியன் அவருடைய கடிதத்தில் மேலதிகமாக என்ன எழுதுறாருன்னு கேட்டா, ஈரான் மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் என்று சொல்வது வரலாற்று உண்மைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கும் பொருந்தாத செய்தி. ஈரானால அவங்களுக்கு அச்சுறுத்தல், இவங்களுக்கு அச்சுறுத்தல் சொல்றாங்கல்ல, அது பொருந்தாத செய்தி. இது சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தங்களுடைய பொருளாதார தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொய். இது எங்களை அச்சுறுத்தல் என்று ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, அவன் சம்பாதிக்கணும், அவனுக்கு அரசியல் பண்ணிக்கிறணும், உங்களை வச்சு அவன் ஆட்சியை பண்ணிக்கிறணும், இதுக்காக வேண்டி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பொய்யான செய்தியாக இருக்கிறது என்று ஆயுத தொழிலை செய்யக்கூடியவர்கள், இராணுவ ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள், அதே போன்று ராணுவ சந்தையை கட்டுப்படுத்த விரும்புறவங்க, அதாவது ஆயுத வெப்பன் பிளை பண்ணக்கூடிய சந்தை இருக்குதா இல்லையா, அதை கட்டுப்படுத்தணும் என்று விரும்பக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லோருமே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு போர் தொடங்காத நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று சொல்லிக்கிட்டு ஈரான் மேல தாக்குதல் நடத்த வர்றாங்க. அதனாலதான் நாங்க தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த தாக்குதல் எல்லாமே ஆயுத பிசினஸுக்காக நடக்கக்கூடியது என்பதை அமெரிக்க மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, ஒருபோதும் யுத்தமே ஆரம்பிக்காத நாட்டின் மேல உங்க நாடு தாக்குதல் நடத்தியது சரியா என்று சொல்லி கேட்கக்கூடியவர் என்ன சொல்றான்னு கேட்டா, நாங்கள் நடத்துகிற தாக்குதல் என்பது சுய பாதுகாப்பு மட்டும்தான். 1953 அமெரிக்கா எங்கள் ஜனநாயகத்தை கவிழ்த்தது, எங்க நாட்டுக்கு இருந்த ஆட்சி ஜனநாயகத்தை கவிழ்த்தாங்க, எங்களுடைய வளங்களை தேசிய மயமாக்குறதுக்கு நாங்க முயன்றோம், அதையெல்லாம் 1953 தடுத்தாங்க. அதனாலதான் பிற்பட்ட நாட்கள் அவங்களை நாங்க வெளியேற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது, அவர்களுக்கு எதிரான புரட்சியை வெடித்தது என்று சுட்டிக்காட்டக்கூடிய மசூத் பெசக்ஷியன் சதாம் ஹுசைனுக்கு ஆதரவு கொடுத்து, நாங்க ஈராக்கும் ஈரானும் சண்டை பிடிக்கும் போது சதாமுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எதிராக இருந்தார்கள், நாங்க உங்களுக்கு செஞ்ச அநியாயம் என்ன, நீங்க ஏன் சதாமுக்கு சப்போர்ட் பண்ண போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறவரு, அணு ஆயுத ஒப்பந்தம் ஒன்று நாங்களும் யூரோப்பும் அமெரிக்காவும் செஞ்சிருந்தோம். அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் கிழிச்சு வீசினார். நாங்களா கிழிச்சு வீசினோம்? நீங்க தானே கிழிச்சு வீசினீங்க. அழகா பட்டியலை போடுறாரு, எங்களுக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்களே தவிர உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கல. அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே 2 வாட்டி எங்க மேல அட்டாக் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே ஜூன் மாத அட்டாக்கும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே பண்ணினீங்க, இப்பொழுதும் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டே எங்க மேல அட்டாக் பண்ணினீங்க. இதுவெல்லாம் எங்களுக்கு அமெரிக்க அரசு செய்த மாபெரும் துரோகம். ஆனாலும்
இந்த அழுத்தங்கள் இப்படி தாக்குறது, எங்களை அடக்க நினைக்கிறது, எங்களுக்கு எதிராக செயல்படுறது, இது எல்லாமே எங்களை பின்வாங்க வைக்கவில்லை என்று சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க ஈரானை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 30% இருந்த ஈரானிய மக்களுடைய கல்வி அறிவை 90% மேல் உயர்த்தி இருக்கிறோம். உயர்கல்வி, தொழில்நுட்பம், மருத்துவம், உள்கட்டமைப்பு எல்லாமே பெரிய அளவில் முன்னேறி இருக்குது. ஈரானுக்கு வந்து பாருங்கிறாரு. ஈரானுக்கு வந்து பார்த்தா தெரியும், நாங்க தொழில்நுட்பத்துல, உயர்கல்வியில எல்லாத்துலயுமே நாங்க முன்னேறி போய் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த இப்ப நடக்கக்கூடிய யுத்தம் இருக்குதா இல்லையா, இந்த யுத்தத்துல குண்டு வீச்சு, தடைகள், இதெல்லாமே எங்கள் மக்களை பாதித்து கொண்டிருக்கு. எங்களுக்கு பொருளாதார தடை விதிச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு குண்டு போடுறீங்க, இதுவெல்லாம் எங்களை கடுமையாக பாதிக்கிறது என்று சொல்லிட்டு சொல்றாரு. குழந்தைகளை கொல்றது, புற்றுநோய் மருந்துகள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி மேல குண்டு வீசுவது, உங்களை எல்லாம் கற்காலத்துக்கு அனுப்பி விடுவோம் என்றெல்லாம் பெருமை பேசுவது, இது அமெரிக்க மக்களுக்கு எப்படி உதவும்? ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நேற்று தான் அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தாரு, நாங்க ஈரானை அழிச்சு கற்காலத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சுட்டிக்காட்டி சொல்றாரு, எங்களுடைய மக்கள் மேல அட்டாக் பண்றீங்க, குழந்தைகளை கொல்றீங்க, அதே மாதிரி புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிகளை அழிக்கிறீங்க, மருந்து ஃபேக்டரிகளை, இது எல்லாம் பண்ணிட்டு ஈரானியர்களை கற்காலத்துக்கு நாங்கள் அனுப்புவோம். எங்களை நீங்க கற்காலத்துக்கு அனுப்புறதுனால அது எப்படி அமெரிக்க மக்களுக்கு லாபமா அமையும்? அதனால அமெரிக்க மக்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அமெரிக்க மக்களுடைய மூளையை திறந்து விடுற மாதிரி அழகாக அவருடைய கடிதத்தை அமைத்திருக்கக்கூடிய ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல் தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய தேவைக்காக அமெரிக்காவை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிலையில நீங்கள்லாம் இருக்கும்போது இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் அமெரிக்காவை வந்து தன்னுடைய ஏஜென்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இஸ்ரேல்காரன் உங்களை பயன்படுத்தி உங்களோட நாட்டையே நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, எங்களுடைய மக்கள் படித்தவர்கள், எங்களுடைய மக்கள் திறமையானவர்கள், உலகிலேயே தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய எங்க மக்கள் நீங்க பார்க்க முடியும், வேலை செய்யக்கூடிய மக்களை பார்க்க முடியும். ஈரான் மக்கள் உலகம் முழுவதும் மிக முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். எனவே உங்க நாட்டுக்குள்ள உங்க டிவிகள் சொல்லுகிற பச்சை பொய்யை நம்பாம, ஈரான்காரனுக்கு அறிவில்லை, ஈரான்காரன் படிக்கல, ஈரான்காரன் முட்டாள், ஈரான்காரன் அப்படி இப்படின்னு சொல்றத நம்பாம உண்மை என்னன்னு தேடி பாருங்க. இந்த யுத்தமே உங்களுக்கு அதுக்குரிய படிப்பினையாக அமைந்திருக்கின்ற இந்த யுத்தம், இந்த மோதலுங்கிறது சாதாரணமாக இல்லாம இதற்கு முன்பிருந்ததை விட அதிக விலை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அமெரிக்காவை தள்ளும். நீங்க நினைச்சுக்கிறாதீங்க சாதாரணமா கடந்து போயிருவோம்னு. கடுமையான விளைவுகளை அமெரிக்க மக்களுக்கு இது ஏற்படுத்தும். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு நலவு செய்யற என்ற பேர்ல நாசத்தை உண்டாக்குறார் என்று சொல்லிட்டு, ஈரான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல ஆக்கிரமிப்பாளர்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். எனவே இந்த ஆக்கிரமிப்பையும் தாண்டுவோம், ஜெயிப்போம், நிலைப்போம் என்று சொல்லி அவர் அமெரிக்க மக்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் மிக தெளிவாக பேசியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இது ஒரு முக்கியமான கடிதமாகவும் அவதானிக்கப்படுகிறது. சர்வதேச ஊடகங்களில் அந்த அளவுக்கு துல்லியமாக ரொம்ப யோசித்து கரெக்டாக எழுதியிருக்கக்கூடிய கடிதமாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெத்தி பொட்டுல வச்ச மாதிரி, கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இந்த கடிதத்தை மசூத் பெசக்ஷியன் அவர்கள் எழுதியிருக்கிறார். எனவே ஈரான் தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய வெற்றியில எந்த விதமான பின்னடைவும் ஏற்படவில்லை. அமெரிக்கா தொடர்ந்து தோத்து வருகிறது, இஸ்ரேல் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது.